எந்த பெரிய கதையும் ஒரு சின்ன ஐடியா இருந்துதான் இருக்கு. ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹோட்டல் ஃபீல்ட நினைச்சாலே நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சு. அந்த பயத்தை போக்குறதுக்கு திரும்ப எழுத ஆரம்பிச்சேன். என்னடா எடுத்தாலும் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா சொல்றது உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் எழுத ஆரம்பிச்சேன். தூங்கும் போது யோசிப்பேன், தூங்கி முடிச்சு யோசிப்பேன், பிரஷ் பண்ணும் போது யோசிப்பேன், குடிக்கும் போது யோசிப்பேன், காலேஜ் போகும்போது யோசிப்பேன், காலேஜ்ல பாடமே நடத்தா கூட நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஆக மொத்தத்துல என் வாழ்க்கையில கதை எழுதுறது, கதையை பத்தி யோசிக்கிறது, இதை மட்டும் தான் நான் ஃபுல் டைமா பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, டாபிக் உள்ள வரும். அப்படி ஒரு நாள் ஒரு சின்னதா ஒரு பிளாட் நமக்கு ஒன்று மாட்டிருச்சு. அந்த பிளாட்டை நான் கதையா டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கதையை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாலோ பண்றது. பிளாட் என்னன்னா, ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது ஒரு சாதாரண நோட்டிபிகேஷன் இல்ல, அடுத்து நடக்க போற சம்பவத்துக்கான வார்னிங். இதை கேட்ட உடனே இந்த மாதிரி எத்தனை கதையை நாங்க பார்த்துருப்போம் அப்படின்னு ஒரு தோணும். பிளாட்டு பழக்கப்பட்ட பிளாட்டு தான், ஆனா சமைச்ச விதம் வேற. இதை எப்படி நான் கதையா எழுதுங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். இது சும்மா ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் தான். ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையன் தன்னை சுத்தி என்ன நடந்தாலும் கண்டுக்காத வளர்த்த, கனவுல கூட மத்தவங்க உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்த அப்பா அம்மா. ஒரு நாள் அவன் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது சாதாரண நோட்டிபிகேஷன் இல்ல, அடுத்து எங்க எப்ப என்ன தப்பு நடக்க போகுதுன்னு அது முன்கூட்டியே எச்சரிக்கிற ஒரு நோட்டிபிகேஷன். இது ஆரம்பத்துல பெருசா நம்பல. அது மட்டும் இல்லாம மத்தவங்க பிரச்சனை நம்ம ஏன் தலையிடுவானா அப்படின்னு நினைச்சு இதை அசால்ட்டா விட்டுடுறான். ஆனா ஒரு இன்சிடென்ட் அவனை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வில்ல தப்பானவங்கள தப்பு பண்றவங்கள தேடி பிடிச்சு கொள்றான். இது வெறும் பிளாட் ஸ்டோரி மட்டும் தான். நம்ம டெவலப்பே இதுக்கப்புறம் தான் இப்பதான் ஆரம்பிக்கவே போறோம். வில்லன்ல கொள்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வில்லன். ஹீரோ ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பையன். இவன் அவனை டிஃபிக் பண்றது வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்றது? பேசாம ஹீரோவை சூப்பர் ஹீரோ ஆக்கிடலாம். அப்படி பார்த்தா வில்லன் கைவாடே, சரி ஒரு வில்லனுக்கு சூப்பர் பவர் கொடுத்தலாம். அப்ப ரெண்டு பேருமே சேர்த்து சமமா ஈக்குவலா இருக்கும். என்ன நான் சொல்றது? அப்ப கதை தான் என்ன, வில்லன்களை கொள்றான். ஓகே, தப்பு நடக்க முன்னாடி ஹீரோவுக்கு தப்பு நடக்க போது நோட்டிபிகேஷன் போகுது. ஓகே, அப்ப தப்ப ஹீரோ தடுக்க ட்ரை பண்ணுவான். சரி, ஹீரோ நல்லவங்களுக்கு உதவி பண்றது அவனை காப்பாத்துறதுக்கே யோசிப்பான் இல்லையா? ஆமா, அப்படி இருக்கல தப்பானவங்களை அவன் எப்படி காப்பாத்துவான்? இதை நான் யோசிக்கவே இல்லை. ஒண்ணு இல்ல, பேசாம இதை பார்ட் 2 ஆக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷ் இருந்து செல்ஃப்லெஸ் இவ்வளவு மாத்துவோம். அதாவது பார்ட் 1ல தப்பானவங்க கிட்ட இருந்து அப்பாவி மக்களை காப்பாத்தட்டும். அதுக்கப்புறம் வேணா அப்பாவி மக்கள் மட்டும் இல்லாம தப்பான குற்றவாளிகளையும் காப்பாற்றுற ஒருத்தரா மாத்தலாம். இது ஒரு சின்ன ஐடியா தான். ஆனா இதுதான் ஒரு நாள் என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோவா இருக்க போதுமே எனக்கு அப்ப தெரியாது.